இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, அச்சசல் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கு. உனக்கு இந்த கெட்டப்பும் நல்லா தான் இருக்கு. அட என்ன பாரதி, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இப்படி முறைக்கிறீங்க? யதார்த்தமா நீங்க இப்ப இங்க வேலை செய்யற விஷயத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் வேற எதுவும் பேசலையே. அட போங்க பாரதி, எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையோட மித்ரா மேடமோட வீடு வரைக்கும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. ஆபீஸ்ல ஒரு ரோலு, வீட்ல ஒரு ரோலுன்னு 2 வேலை பாக்குறீங்க. அது சரி, குடும்பத்தோட இந்த வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சுதானே ஆகணும். அதுதானே நியாயமும் கூட. உங்களுக்கு தான் எல்லா நியாய தர்மமும் தெரியும்ல. அதுவும் அந்த பொண்ணு குடும்பத்தோட வந்து தங்கி இருக்கிறா. நீ என்னடானா அவளை பார்த்து வேலைக்காரின்னு சொல்ற. ஆதி என்னடானா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவ வீட்டு வேலைக்காரி கிடையாது, கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கான்னு சொல்றாரு. எனக்கு சத்தியமா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியல. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா ஆதி ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லா ஸ்டாஃப்ஸையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு, ரெஸ்பெக்டும் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னா அதுல வேலை செய்யறவங்களையும் சமமா நடத்தணும்னு நினைப்பாரு. ஆதி பொண்ணுங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். அதனாலதான் பாரதிய அவ்வளவு உயர்வா வச்சு பேசிட்டு இருந்தாரு. நீ சொல்ற விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல மித்ரா. நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன், அந்த பாரதி யாரு? எதுக்காக அவளை இந்த வீட்ல இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி வெளி ஆளுங்களை வீட்ல தங்க வச்சா பிரச்சனை வரும்னு தெரியாதா? வெளி மனுஷங்களை வீட்ல வச்சுக்கிட்டு நாம எப்படி சுதந்திரமா வீட்ல இருக்க முடியும்? பாட்டி, ஆக்சுவலி பாரதிக்கு அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை. அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சரியாவே செட் ஆகல. வெளியிலயும் கொஞ்சம் பிரச்சனை. அதனாலதான் கொஞ்ச நாள் சேஃபா இருக்கட்டும்னு சொல்லி ஆதி என்கிட்ட கேட்டுட்டு பாரதி இங்க தங்க வச்சிருக்காரு. பாரதி வீட்ல எல்லா வேலையும் செய்யறதோட ஆபீஸ் வேலையும் சேர்த்து பாத்துக்கிறாங்க. மத்தபடி பாரதி பத்தி நீங்க இப்படி யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாரதி ஒரு வேலைக்காரி தான் பாட்டி. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மித்ரா? நீ என்னடானா அவளை வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறோன்னு சொல்ற. இப்ப ஆதி பேசுனதை கேட்டல்ல, இனிமே அவளை ஒரு வேலைக்காரியா நடத்த முடியும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு என்னன்னே தெரியல. என் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நடக்கிற பிரச்சனையில உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். இத பாரு மித்ரா, நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருந்தா மனசை விட்டு சொல்லிடு. பாட்டி, நீங்க இவ்வளவுலாம் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கணுங்கிற அவசியமும் இல்ல. என்ன நம்புங்க. பாட்டிக்கு பாரதி விஷயத்துல என்னமோ சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப பாரதிய பத்தியே கேக்குறாங்க. இனி பாட்டிக்கு சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கணும். ஏய், அவங்க வேலைக்காரங்கன்னு உனக்கு யாரா சொன்னது? அவங்க என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யறதையும் தாண்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பாரதி வேலைக்காரி கிடையாது. படிச்சிருக்காங்க, பொறுப்பான வேலையில இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க காரணத்தையும் சொல்லாம உங்க ஹஸ்பண்டை பத்தின எல்லா விஷயத்தையும் எதுக்காக மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்களை
சொல்லி புரிய வைக்க முடியாது சார். திரும்பவும் சொல்றேன், இந்த பேச்ச இதோட விட்டுறலாம். ஒரு நிமிஷம். ஹலோ ஆதி, சொல்லு பாரதி. ஆ, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? இது என்ன திடீர் கேள்வி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ இப்ப கேட்ட கேள்விக்கு நிஜமாவே எனக்கு பதில் தெரியாது. ஏன்னா உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னு எனக்கு மெஷர் பண்ணவே தெரியல. உன்னை எனக்கு மொத்தமா பிடிக்கும். ஆனா எவ்வளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கேட்குற? உங்க வீட்ல உங்க அம்மாவும் உங்க மாமாவும் என்ன திட்டி பேசுறப்போ எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி. உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னோட தேவதை. உன்னை பார்க்கிறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும். உங்ககிட்ட என் காதல சொல்ற வரைக்கும் நான் எவ்வளவு தவிச்சு போயிருந்தேன்னு உனக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு இந்த முன்ஜென்மம் இதுலெல்லாம் பெருசா நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் உனக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்துல இருந்து ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அதனாலதான் உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்ணுல இருக்கிற தூசிய உடனே எடுத்தாகணும். சரி சரி, பக்கத்துல வாங்க. எங்க அம்மா என் கண்ணுல தூசி விழுந்தா இப்படித்தான் ஊதி எடுத்து விடுவாங்க. ஐயோ, இவர்கிட்ட அழறத மறைக்கணும்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேனே. சார், என்ன சார் பண்றீங்க? அதெல்லாம் வேணாம் சார். என்ன பாரதி, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த மாதிரி கண்ணில் தூசி விழுந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்தா மனசு கேட்கவே கேட்காது. சரி சரி, இங்க வாங்க. ஹியூமன் டு ஹியூமன் ஹெல்ப் பண்றது தானே நேச்சர்.